ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹெல்த்தி, டேஸ்டி அண்ட் குயிக் ப்ரான் ஃப்ரை பார்க்க போகிறோம். டீப் ஃப்ரையாகவும் பண்ண போகிறதில்ல. இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் 1/2 கிலோ எடுக்கிற எறாக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மசாலா அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு எடுத்திங்கனாலே போதும். மிக்சியில் அரைச்சி விழுத ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்ன் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிவப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு 1/2 ஸ்பூன். பாதி லெமன் போதும். அதை நல்லா கொட்டை எடுத்துகிட்டு பிழிஞ்சிக்கங்க. இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ எறாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம். அப்போ தான் அதில் உப்பு காரெல்லாம் நல்லா ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க எறா கலவையை சேர்த்துடலாம். நாம் இந்த ஃப்ரையை செஞ்சுட்டு நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. மொத்தமே நமக்கு இதோட டைமிங் 7 நிமிஷம் தான். அதில் 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்க்கலை, ஆனால் நம்ம மூடி எடுத்த உடனே தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி வத்துறதுலேயே அந்த 2 நிமிஷம் நமக்கு கால்குலேஷன் சரியாக வந்துடும். ரொம்ப ஓவராக குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும், எறா சாஃப்டாக இருக்காது. இதே மிக்சிங் கலவையை நீங்கள் இந்த மாதிரி பேனில் செய்யாமல் டீப் ஃப்ரையாகவும் பண்ணலாம், அதுவும் நல்லா வரும். கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டிருக்கிறதால எண்ணெயில் போடும்போது பிரியாது. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. கலரும் பாருங்கள், அழகாக நல்லா ரெட் கலரில் இருக்குது. எண்ணெயும் போதுமான அளவுக்கு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சூப்பராக வந்துருச்சு நம்மளோட ப்ரான் ஃப்ரை. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.